ஆரம்பிச்சிடலாமா? அனைவருக்கும் அறச்செல்வியின் அன்பான வணக்கம். தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்றம் நாளும் நடத்தும் ஒரு இணையவழி நிகழ்ச்சி இது. இந்த இணையவழி நிகழ்ச்சி இன்று 80வது நாளில் அடியெடுத்து வைக்கிறது. மகிழ்ச்சிகரமான நாள் இன்று. இந்த இணையத்தில் இணைந்திருக்கும் அத்தனை நல்ல உள்ளங்களையும் அன்புடன் வரவேற்கிறேன். இன்றைய கதை சொல்லி பிரியதர்ஷினி கதை, புதுமைப்பித்தன் கதை மாயவலை. இந்த மாயவலை என்பது கதாசிரியர் எதை சொல்லுகிறார்? எல்லோருக்குமே ஒரு மாய வலை இருக்கும். அது அவரவர் குணத்தையும் பண்பையும் கற்பனையையும் பொறுத்து அமையும். இங்க நம்ம கதாசிரியர் எந்த மாய வலையை சொல்கிறார், அதை எப்படி பிரியதர்ஷினி நமக்கு படைக்கிறார் என்பதை பார்ப்போம். பிரியதர்ஷினிக்கு வாழ்த்துக்கள். வாங்க பிரியதர்ஷினி, கதை சொல்க. கதை சொல்லியே வருக, கதை தருக. வணக்கம். வணக்கம்ப்பா. என் பெயர் பிரியதர்ஷினி. நான் இளங்கலை தமிழ் 3ஆம் ஆண்டு பயின்று வருகிறேன். கிருஷ்ணசாமி மகளிர் அறிவியல் கலை மற்றும் மேலாண்மையல் கல்லூரி. நான் எடுத்துக்கொண்ட தலைப்பு மாயவலை. பேரெல்லாம் கொஞ்சம் சொல்லுங்கப்பா. அம்மா அப்பா பேரு? அம்மா பெயர் மங்கையர்க்கரசி, அப்பா பெயர் முருகன். சரிப்பா. உங்களோட திறமைகள் மத்த ஏதாவது விருது வாங்கியிருந்தா கூட இந்த இலக்கிய நம்ம பெருமன்றத்துல அதெல்லாம் சொல்லலாம். நிறைய பேச்சு போட்டியில பேசி அரசு சான்றிதழ் நிறைய வாங்கியிருக்கேன் மேம். மகிழ்ச்சி மகிழ்ச்சிப்பா, வாழ்த்துக்கள். நீங்க கதையை தொடரலாம். என்பி நாயகம் கலாசால மாணவன். கலாசால மாணவனுக்கு என்னென்ன லட்சியங்கள் உற்சாகங்கள் உண்டோ அவ்வளவும் அவனுக்கு இருந்தது. புதிய எண்ணங்களின் பிரேமை, புதிய அனுபவங்களின் ஆசை, தவறுகள் என்றவற்றை செய்வதில் ஒரு குதூகலம் எல்லாம் அவனுக்கு இருந்தது. ஆனால் அவனுக்கு தைரியம் மட்டும் இல்லை. அவன் ஒரு சந்தோஷ பறவை. கவலை என்பது எப்போது வகுப்பு முடியும் என்பதை தவிர வேற ஒன்றுமே கிடையாது. ஆனால் இவற்றுக்கும் கீழும் ஆழமாக சரடு போல் அவன் உள்ளத்தில் மனித லட்சியங்களின் ஆவேசம் ஓடிக்கொண்டிருந்தது. அவன் கனவில் அறிவு வளர்ச்சி அடைந்த பெண்கள் தான் லட்சிய வடிவெடுத்தன. உடன் படிக்கும் பெண்களின் நாகரிக சின்னங்கள் தான் காதல் தெய்வத்தின் உபகருவிகள் சொல்றாங்க. மன்மதவேல் தன் பானங்களை தொடுக்கும் முன் நாகரிக நாரிமணியை தொடுத்தும் முன் நாகரிக நாரிமணியை வைத்துக் கொண்டுதான் அவங்களோட தொழிலே ஆரம்பிக்கிறாங்க என்று நாயகத்தின் சித்தாந்தம் சொல்றாங்க. கனவுகளுக்கும் லட்சியங்களுக்கும் முட்டாள்தனங்களுக்கும் கலாசாலை காம்பவுண்டுக்குள்ளதான் தழைத்து போகக்கூடியது. வெளியிலே வந்ததும் உலகத்தின் அதிர்ச்சி அவற்றை நசுத்திவிடும். நாயகம் கலாசாலை விட்டு வெளியேறும் பொழுது லட்சியவாதியாக கலக்கழிப்பதுதான் என்ற பிராகினியும் வெற்றி பெற்றது. இதுவரை தோல்வி என்றால் என்ன என்பதே அவருக்கு தெரியாதான். முதல் அதிர்ச்சி அவருக்கு வேலை வடிவில தான் காத்திருந்தது. இரண்டாவது அதிர்ச்சி நாட்கள் கேட்டவுடன் பணம் கொடுத்திருந்த தந்தையே வேலை பார்க்க வேண்டும் என்று சொன்னது. தகப்பனார் தன்னை வீட்டில் வைத்திருக்க பிரியப்படவில்லை என்று எண்ணிக்கொண்டார். உலகம்தான் எண்ணிக்கொண்டார். உலகம் தன் உயிர் வாழ்வதில் பிரியப்படவில்லை என்று தெரிந்து கொண்டார். இதற்கு மேலாக தகப்பனாரும் தாயாரும் இவருக்கு கல்யாணம் செய்து வைக்க ஆச்சரியப்படுவது இவருக்கு வெறுப்பாக இருந்தது. ஆனால் இவருடைய வெறுப்பை பொருட்படுத்தாமல் அவர்கள் தங்கள் இஷ்டப்படி பெண் பார்த்து கொண்டிருப்பது இவருக்கு அதிர்ச்சி அடைந்தது. கல்யாணமும் கட்டாயத்தின் பேரில் நடந்தது. அவன் இஷ்டத்திற்கு விரோதமாக பிணிக்கப்பட்ட பெண் சாரதா. அவள் நல்ல அழகி, நல்ல படிப்பு என்பது அதாவது நாயகத்தின் அர்த்தத்தில் சிறிதளவு கூட கிடையாது.
பெயர் எழுத தெரியும். ஆனால் அந்த அழகியில் அவள் குண சம்பளத்தில் நாயகத்தால் ஈடுபட முடியவில்லை. தனது மனமே வாழ்க்கையின் தோல்வியாக கருதினார். இருவரும் ஒரே வீட்டில் வாழ்ந்தார்கள். ஏறக்குறைய நெருங்கி பழகினார்கள். ஆனால் இவருக்கு இரு தனி உலகங்களில் வசித்து வந்தன. சாரதாவிற்கும் நாயகத்தின் மீது கட்டுக்கடத்தாமல் பாசம் ஏற்பட்டது. ஆனால் டெல்லிக்கு காண்பிக்க பயம். தனது கணவர் எப்பொழுது ஒரு மாதிரியாக இருக்கும் பேர் வழி என்று நினைத்தால் அதில் அவருக்கு பயம். அவர் இருக்கும் அறைக்கு காரியமற்று செல்வதற்கு பயம். இருவர் வாழ்க்கையும் வீணையும் விரலும் விளங்கியிருப்பது போன்று தணிக்கப்பட்டு கூட்டு வாழ்க்கையாக இருந்தது. கடைசியாக இருவருக்கும் ஒரு வேலை கிடைத்தது. அதையும் வேலை என்று சொல்லிவிட முடியாது. தன் தெருவில் உள்ள செல்வத்தார் சுந்தரேச பிள்ளையின் மைத்துனி பெண் PA-யில் தவறிவிட்டாள். அவளுக்கு அரசியல் சாஸ்திரமும் பொருளாதார சாஸ்திரமும் படித்து கொடுக்க வேலை. நாயகம் இந்த பொறுப்பை தன் முழு உள்ளத்துடன் ஏற்றுக்கொண்டார். சம்பளம் ஒரே 50 ரூபாய் என்ற பேச்சு நாயகத்துக்கு சம்பளம் பற்றி கூட கவலையில்லை. சுந்தரேச பிள்ளையின் மைத்துனியை பார்க்கும் முன்னரே என்ன பேசுவது, எப்படி பேசுவது என்பதை சந்திக்கும் முன்னரே கணக்கு போட ஆரம்பித்து விட்டது. அன்று சாயங்காலம் 6 மணிக்கும் நாயகம் சுந்தரேச பிள்ளையின் வீட்டை அடைந்தார். நாயகத்திற்கு கூச்சம். இவ்வளவு பெரிய மாளிகையில் தன் காணாத கனவு பெண் இருப்பதில் உள்ளூரால பூரிப்பு. அவன் எப்படி இருக்கிறாரோ, அறிவில் தனக்கு ஒத்தவளாக இருப்பாளோ, சம்பாஷத்தில் இன்பம் கூட்டுபவரா இருப்பாளோ என்பதில் சுந்தரேச பிள்ளை நல்ல குஷி பேர் வழி வக்கீல் தொழிலை நல்ல வரும்படி வந்தால் என் குஷியாக இருக்க முடியாது என்ற சொன்றபடி சுந்தரேச பிள்ளை முன் துணை நடுக்கும். அந்த பெண் எப்படி இருப்பாளோ? வேலைக்காரன் நாயகத்தை உள்ளே அழைத்து செல்கிறான். நாற்காலியில் உட்கார்ந்து பேப்பர் படித்து கொண்டிருந்த சுந்தரேச பிள்ளை நாயகத்தை பார்த்ததும் ஏங்க ஆறாவரத்துடன் வாத்தியார் வாருங்க என்று சிரித்தார். டேய், நீ போய் சின்ன அம்மாவை கூப்பிட்டு கொண்டு வா என்று அனுப்பிவிட்டு நளினா என்று வேலைக்காரனுக்கு கொடுத்த வேலையை தானே நாற்காலியில் உட்கார்ந்து வண்ணம் செய்ய ஆரம்பித்தார். வேலைக்காரனும் கொடுத்த வேலையை தானே நாற்காலியில் உட்கார்ந்து வண்ணம் செய்வித்தார். உடன் உள்ஹாலில் இருந்து கதவு திறந்தது. என்ன அத்தான் என்ற பெண் குரல். நாயகம் அந்த திசையை நோக்கினார். நாகரிக உடை, நாகரிக மூக்கு கண்ணாடி, நெற்றியில் சுருண்டு தவழும் சிறு ரோம சுருள் கவலையற்ற மாதிரியாக கவலையுடன் உடை அணிந்து கோலமும் சிரித்த கன்னங்கள், குறும்பு தவழும் ஆதாரங்கள், பொதுவாக திரு நாயகம் மனக்கேட்டதை கட்டி கொண்டிருந்த பெண்கள் லட்சியம் தோன்றியது. அந்த திசையை நோக்கி நாயகத்திற்கு உடல் முழுவதும் வியர்த்தது. நெஞ்ச படபடவென்று அடித்துக் கொண்டு ஆரம்பித்தது. கால்கள் உட்கார வேண்டுவது போல உடலை கீழே இழுக்க ஆரம்பித்தார். நாயகம் கோழை அல்ல. ஆனால் அன்று அவருக்கு பரவசத்தினால் ஏற்பட்ட பயம், அச்சம், சட்டம் போல் அவருக்கு நியந்திரமாக வாய்ப்புட்டு போனது. நளினா, இவர் தான் உனது வாத்தியார். மிச்ச நாயகம், அவள் தான் எனது மைத்துனி பெண். ரோம நளினி என்ற விசையாவது பாஸ் பண்ண வழியை பாரு என்று சிரித்தார் சுந்தரேச பிள்ளை. திரு நாயகத்திற்கு அந்த சுந்தரேச பிள்ளைக்கு தக்க பதில் என்ன கூறுவது என்பது பெரும் பிரச்சனையாக இருந்தது. அந்த பிரச்சனையை தீர்வதற்கு அவகாசம் கிடைக்கவில்லை. சார் வாருங்க என்றார் நளினி. நாயகம் பின்னே சென்றார். சார், இஸ்டியன் தான் போய்விட்டது என்று சிரித்தாள் நளினி.
அதற்கென்ன கொஞ்சம் இஸ்திரபாறு கொண்டால் போகினார் என்றார் நாயகம். அந்த வார்த்தையை அவன் வாயிலிருந்து வருவதற்கு பிரதம் அடைந்தது. சார், கூச்சப்படாதீங்க, உங்க வீட்டு மாதிரி பாவித்து கொள்ளுங்க என்றார் நளினி. திருநாயகத்திற்கு தூக்கி வாரி போட்டது. தன்னை அவள் கோழை என்று நினைத்தது. சிரிக்கிறார் என்று அவருக்கு அவமானம். கோபம் மெல்லவும் முடியவில்லை. குரலை விட்டு மாதிரியாக வைத்துக் கொண்டு தான் கோழை அல்ல என்று தமது வெற்றி கொடியை நாட்டினார். உங்களை யார் அப்படி சொன்னார்கள்? குரல் என்ன அப்படி காமிக்க கிடைறதோ? காய்ச்ச சம்ஹாரி மாத்திரை இருக்கிறது, எடுத்து தரட்டுமா என்றபடியே அலமாரியை திரண்டு தேடினார். நாயகத்திற்கு தனது ஜக கொடியை பாற்றியபடி தரையில் புரள்வதை கண்டார். இத்தனைக்கும் ஒரு பெண் ஒரு அறை கொடுத்தார். அலமாரியை பார்ப்பது போல் தன்னை பார்த்து ஏன் சிரிக்க வேண்டும்? இவ்வளவு மன தத்துவ ஆராய்ச்சியில் ஒரே பொருள்தான் பட்டது. இந்த மதத்தை கண்டதும் இன்று ஏன் ஆரம்பிக்கலாம் என்ற நாயகர். நான் எல்லாம் படித்திருக்கின்றேன், நீங்கள் ஒன்று செய்தால் நன்றாக இருக்கும் சார் என்று நளினி. என்ன பேனா பரீட்சையை கேள்விங்க தவிர நல்ல முக்கியமான கேள்விகள் 5ற்கும் விடை எழுதி தந்தால் சீக்கிரம் பாடங்களை திருப்பி படித்து விடலாம், வேலையும் குறைவாக இருக்கும் என்றார். அப்பொழுது நான் கேள்வி கொடுக்கிறேன், நீ எழுதி வை, எனக்கு மற்றதை படிக்க வேண்டி இருக்கிறது, தயவு செய்து நீங்கள் எழுதி தாருங்கள் சார் என்று சிரித்தார் நளினி. அவன் புன்சிரிப்பு அவருக்கு கட்டளை மாதிரி இருந்தது. புத்தகம் காகிதங்களை எடுத்து என்று வாங்கி உட்கார்ந்து எழுத ஆரம்பித்தார். இத்தனை நாள் பிரேஸ்பவருக்கு டீமிக்க கொடுத்த நாயகத்திற்கு முதலில் உற்சாகமாக இருந்தாலும் 4வது புத்தகம் தாக்கம் போவதற்கு புளித்து போய்விட்டது. நான் சொல்லிக் கொடுத்து வருகிறேன், நீ எழுது என்று நோட்டை அவள் கையில் கொடுத்தாள். இருவர் கண்களும் சந்தித்தன. திருநாயகத்திற்கு புலங்காகிதமாக இருந்தது. ஆனால் நளினியின் மீது ஒரு மாற்றமும் கிடையாது. சொல்லுங்கள் என்றால் சொல்லிக் கொண்டு போங்க ஆரம்பித்தார். நீங்கள் எப்படி வேகமாக சொன்னால் எப்படி எழுதுவது? இப்படி இவர் சொல்வது அவர் தடை செய்வதாக ஒரு பக்கம் கூட செல்லவில்லை. மேலும் அவருக்கு சாதாரண ஆங்கில பதங்களும் எழுத கூட்ட தெரியவில்லை என்பதிலும் சிற்று சில விஷயங்களில் இருக்கிறது என்று அவர் சிரித்தபடியே சொன்னார். அந்த வகுப்பில் படிக்கிறார்களா என்ற சந்தேகம் தோன்றி ஆரம்பித்தார். ஆனால் அவர் பேசுவதற்கெல்லாம் கிண்டலாக பதில் சொல்வது, வாயை திரட்டபடியே பயம் படிப்பது செய்துவிட்டது. அன்று பாடம் முடிந்து வீட்டிற்கு திரும்பும் பொழுது திருநாயகத்தின் கையில் ஒரு இந்து தேச சரிதம் ஒன்று, ஒரு கட்டை காகிதம், எப்பொழுது வெளிவருவோம் என்ற மனப்பான்மை. இத்துடன் வெளியேறினார். வீட்டிற்குள் செல்லும் பொழுது மனைவி சாரதாவை பற்றி மனம் அடிக்கடி காணமில்லாமல் எண்ணிக்கொண்டிருப்பது. எவ்வளவு சாதுவாக சொந்தறிவு கொடுக்காமல் இருக்கிறார். வேலையை ராஜினாமாக செய்து தம்பி கொண்டால் என்னவென்று பட்டது. 50 ரூபாய் சம்பளமா? நாயகத்தின் நினைவுகள் குமைந்தன. அதில் சாரதா முக்கியமாக இருந்தது. அவளுக்கே விளங்கவில்லை. நாயகம் வீட்டில் வந்தவுடன் மிகுந்த களைப்பு. பள்ளிக்கூடத்திலும் உபகாரங்களிலும் டீமிக்கு கொடுத்தார்கள். வெகு காலமாக உழைந்து பெண்ணே இல்லாதவர்கள் இன்று உட்கார்ந்து கொண்டு சாரதமற்ற பரிசை பதில் ஏற்றிக்கொண்டு வேண்டுமென்றார். வீட்டில் வந்ததும் தனசரலில் சென்று உட்கார்ந்து இருந்த தேச சரிதத்தை பற்றிய கேள்விகளும் பதில் எழுத ஆரம்பித்தார்.
மனம் அதில் படியவில்லை. சரீரத்தின் படித்து வெகு நாட்கள் ஆகிவிட்டது. புத்தகத்தை படித்து கொண்டு எழுத வேண்டினார். சாரதா கண்ணி கொண்டு வா என்று அந்த சாக்கில் நாற்காலியில் சாய்ந்து கொண்டார். சாரதா பயந்து நடுங்கிக் கொண்டு அவசரமாக தண்ணி கொண்டு வந்த மேஜையின் மீது வைத்து விட்டு திரும்பினார். ஏன் ஓடுகிறாய்? உட்காரு, கொஞ்ச நேரம் பேசலாம் என்றார் நாயகம். தனது கணவன் இதுவரை தண்ணீர் இப்படி பேசி கொடுத்த இதுவரை பேசியதை கேட்டதா சாரதா ஏதோ கோபித்தான் போகிறார் என்ற பயத்தில் நடுங்கிக் கொண்டு நின்றார். உட்காரு சாரதா பயந்து கொண்டு உட்கார்ந்தார். ஏன் சாரதா என்னை கண்டால் இப்படி ஓடுகிறாள் அந்த படியே கேள்வி கேட்டார். என் காரணம் அவர் தன் எப்படி மறந்து விட்டார் போலும். சாரதாவிற்கு தன் மீது கோபம் இல்லை என்று தெரிந்தது. ஆனால் என்ன பதில் சொல்வது என்ற பிரச்சனை ஒளியிலே என்றார். பிறகு பதில் இல்லை. இதை எழுதி தொலைக்கிறேன், கொஞ்சம் உட்காரு, பிறகு பேசுவோம். திரு நாயகம் என்னமோ எழுதி பார்த்தால் முடியவில்லை. அதற்குள் சாரதா அந்த பெரிய புஸ்தகத்தில் பாடம் படிக்க ஆரம்பித்தார். குழந்தையின் உள்ளம் இவ்வளவு படிக்கணுமா, எவ்வளவு பெருசு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டு அதிலே ஒரு ஆச்சரியம், அவளை அறியாது அதில் ஒரு பரிதாபம் கலந்தது. இவ்வளவும் படிக்கணும், இவ்வளவுமா என்றார். அவள் கையில் இருந்த புஸ்தகத்தை அவள் வாங்கும் பொழுது புஸ்தகம் விழுந்தது. சாரதாவின் தலை அவள் மார்பில் கிடந்தது. அந்த நிமிஷம் தமது காதல் கோட்டை இருக்கும் இடத்தை அறியாவது போனாலும் களங்கமற்ற பாசத்தின் இருப்பிடத்தை அறிந்தன. ரோமா நளினிக்கு வார்த்தையாரை ஏமாற்ற முடியவில்லை. ஜம்பம் சாயாது என்று கண்டு கொண்டார். காரணம் தெரியாது. அவளுக்கு கவலை இருந்தது. நன்றி. மகிழ்ச்சி பிரியதர்ஷினி, ரொம்ப நல்லா வாசிச்சீங்க. ஆனா பாருங்க, பயம், ஒருவித அது என்ன சொல்றேன்னு எனக்கும் தெரியல, பதட்டம், பயம் பதட்டம்ங்கிற மாய வலைக்குள் நீங்க இருந்ததுனால கொஞ்சம் வாசிப்பதில் சின்ன சின்ன தடுமாற்றம் இருந்தது. நல்லா இவ்வளவு பக்கத்தையும் இவ்வளவு அருமையா சொன்னீங்க, நல்லா இருந்துச்சு, வாழ்த்துக்கள். இந்த கதையை படிச்ச விட்டு நீங்க படிக்கும்போதுதான் நானும் படிக்க ஆரம்பிச்சேன். இன்னைக்கு நேரம் இல்ல, கோவிலுக்கு போனதுனால. அந்த நாயகம் கேரக்டர் பார்த்தா எனக்கு ரொம்ப வேடிக்கையாவும் இருந்துச்சு, நகைச்சுவையா இருக்கு. அதே சமயம் அதுல ஒரு நல்ல பாடம் இருக்கு. இன்னைக்கு எனது அன்பு சகோதரர் நவநீத கிருஷ்ணன் இணைஞ்சிருக்காரு ரொம்ப நாளைக்கு அப்புறம். அவர் குரலை கேட்ட விட்டே எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. அது மாதிரி விஜிலாமா அவங்கள பின்னோட்டத்துக்கு கூப்பிடணும், கடைசியானா அவங்க நிறைய சொல்லுவாங்கன்ட்டு இந்த 2-3 நாள்ல கூப்பிடணும், கடைசியா கூப்பிடுவோம் இருப்போம். ஆனா ஏனோ தெரியல, இணைய வழைப்பு பிரச்சனையா என்னன்னு தெரியல. அம்மா அதுக்கப்புறம் சொன்னதுக்கு அப்புறம் கொஞ்சம் மைக் எல்லாரும் மீட் பண்ணுங்களேன். இன்னைக்கு அவங்களும் வந்திருக்காங்க. இந்த கதை நமக்கு ஒரு பாடத்தை கற்றுத்தருகிறது. புதுமைப்பித்தன் கதை என்றாலே ஒவ்வொருத்தர் பார்வை கோணமும் வேற மாதிரி இருக்கும், ஒவ்வொருத்தர் சிந்தனை வேற மாதிரி இருக்கும், ஒவ்வொருத்தர் அபிப்பிராயம் வேற மாதிரி இருக்கும், அவங்க சொல்லக்கூடிய கருத்துக்கள் சொல்லும் விதம் மாறுபட்டு இருக்கும். இன்னைக்கு பார்ப்போம் எல்லோருடைய கருத்துக்கள் எப்படி இருக்கு, எப்படி சொல்றாங்கன்னு. இது பின்னோட்டத்திற்கான நேரம். பின்னோட்டத்துக்கு முதலில் தொடங்கி வைப்பவர் வழக்கம் போல் நமது சாத்தூர் கணேசன் ஐயா அவர்களை பின்னோட்டம் வழங்க வருமாறு அன்புடன் அழைக்கிறேன். வணக்கம்மா, கொஞ்சம் வேலையா இருக்கு, ஒரு 10 நிமிஷம் கழிச்சு வர்றேன். சரிங்க. இடையே ஏற்பட்ட தடங்களுக்கு வருந்துகிறேன். அடுத்து நமது பணித்துளி ஐயா அவர்களை பின்னோட்டம் வழங்க வருமாறு அன்புடன் அழைக்கிறேன். அனைவருக்கும் வணக்கம். நான் பிரியதர்ஷினி அவங்க கதை சொல்லும்போது கடைசி பகுதியில் தான் நான் வந்தேன். நானும் கோயிலுக்கு போயிருந்தேன், தொடக்கத்தில் வரல, இப்போ தான் வந்தேன்.
ஆனால் நான் அந்த கதையை பதிவு பண்ண உடனேயே படிச்சுட்டு தான் நான் கோயிலுக்கு போனேன். பிரியதர்ஷினி நல்லா சொன்னாங்க. ஒரு விதமான பதட்டம் அது ஆரம்பத்தில் அப்படி தான் இருக்கும். அதுக்கப்புறம் போக போக நிறைய கதைகள் சொல்லும்போது நல்லா வந்துடும். நல்ல குரல் வளம் இருக்குது. சின்ன ஒரு நடுக்கம், ஒரு பதற்றம், அது மட்டும்தான். அது மாறிடும். அது அது ஒன்றும் பெரியது இல்லை. இந்த மாய வலைங்கிற கதையை நான் ஏற்கனவே படிச்சுட்டு கோயில் போனதுனால அது பற்றிய சில செய்திகளை சொல்லலான்னு பார்க்குறேன். இதில் என்ன அப்படின்னா, ஒரு அதான் என்பி நாயகம் என்று சொல்லக்கூடிய ஒருத்தர் கலாசாலையில் படிக்கக்கூடிய மாணவனாக இருக்கும்போது அவருடைய நிலைப்பாடுகள் எப்படியெல்லாம் இருக்கு. ஆனால் அந்த கலாசாலையிலேருந்து வெளியே வந்ததுக்கப்புறம் அவருடைய நிலை என்ன அப்படிங்கிற மாதிரிலாம் வேடிக்கையாக அதை கொண்டு போகிறாரு. நான் இதில் சொல்ல வர கருத்து என்ன அப்படின்னா, அது ஒரு கணா காலம். ஏன்னா கலாசாலையில் படிக்கக்கூடிய காலம் ஒரு கணா காலம். அது வந்து நிறைவேறும், அந்த ஆசைகளெல்லாம் நிறைவேறும் அப்படிங்கிறதெல்லாம் எதிர்பார்க்க முடியாத ஒன்று. அது நிறைவேறவும் நிறைவேறாது. அதைத்தான் இவர் வந்து மாய வலை அப்படின்னு சொல்றாரு. இன்னொன்று, இவர் படித்து முடிச்சதுக்கப்புறம் இவனுக்கு திருமணம் பண்ணி வச்சா திருந்திடுவான், நல்லா இருப்பான் அப்படிங்கிற மாதிரியான ஒரு போக்கில் அவங்க கட்டாயத்தின் பேரில் ஒரு கல்யாணத்தையும் பண்ணி வைக்கிறாங்க. அந்த பெண்ணு பேர் சாரதாங்கிற பேர். நல்லா அழகி வேற. ஆனால் படிப்பு என்பது கிடையாது. கை நாட்டு மாதிரி. எழுத தெரியும், பேர் எழுத தெரியும், அவ்வளோதான். அது மாதிரியான ஒரு நிலையை சொல்கிறாரு. ஏன் அதெல்லாம் சொல்கிறாருங்கிறது பின்னாடி போக போக தான் தெரியுது. இந்த நாயகத்துக்கு என்பி நாயகம் அப்படிங்கிறத நான் எப்படி பார்க்குறேன்னா, பிரமநாயகமாக இருக்கும்னு நினைக்கிறேன். என்பி நாயகம் பிரமநாயகத்தை தான் ஸ்டைலாக ஒரு மாடர்ன் இதாக என்பி நாயகம் என்று வைத்திருப்பார் போல இருக்கு. கடைசியாக திருமணம் ஆயிட்டுது. திருமணம் ஆனதுக்கப்புறம் இவருக்கு ஒரு வேலை கிடைக்குது. வேலைன்னா என்னன்னா, அங்கே இருக்கக்கூடிய சுந்தரேச பிள்ளையினுடைய மைத்துனி. அவள் பிஏல தவறி விட்டா, அதாவது ஃபெயில் ஆயிட்டா. அவளுக்கு அரசியல் சாஸ்திரமும் பொருளாதார சாஸ்திரமும் படித்து கொடுக்கும் வேலை தான் இவருக்கு. அவர் சாயந்தரம் 6 மணிக்கு அந்த பெரிய பங்களாவுக்கு போகிறாரு. ஆனால் அங்கே சுருக்கமாக சொல்லணும்னா, இந்த பெண்ணு, அவள் பேர் வந்து நளினா. நளினாங்கிற பெண்ணு ஒரு வணக்கம் கூட இவருக்கு சொல்லலை. இவர் தான் ஆசிரியர், வாத்தியார்னு சொல்கிறாரு. சுந்தரேசன் பிள்ளை அறிமுகப்படுத்தி வைக்கிறாரு. வணக்கம் சார் அப்படின்னு கூட சொல்லலை. அவள் என்ன பண்ணுறா, சார் வாருங்களேன் அப்படின்னு ஸ்ட்ரெயிட்டாக வரவேற்பிக்கே போயிருந்தா. ஒரு மரியாதை தெரியாத ஒரு பெண்ணாக இருக்கா ஒன்று. அப்புறம் இவர் சார் இந்தியன் ஹிஸ்ட்ரியில் தான் போயிட்டுதுன்னு அதை வேற பெருமையாக வேற சொல்கிற மாதிரி இருக்கு. அப்புறம் என்ன உள்ளே வாங்கன்னு சொல்லி இவர் வந்து தயங்குறாரு. சார் கூச்சப்படாதீங்க, உங்கள் வீடு மாதிரி பாவீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது அந்த பெண்ணினுடைய துணிச்சல், அது வந்து ஒரு அசட்டுத்தனமான ஒரு துணிச்சல். முன்பின் தெரியாத ஒரு ஆடவனை அப்படிலாம் அந்த காலத்தில் பேச மாட்டாங்க. அப்புறம் இவர் வந்து நான் ஒன்றும் கோழை இல்லை, ஏன்னா இவன் தயங்குறத பார்த்தோன்னே அவள் ஒரு மாதிரி சிரிக்கிறா. அதில் இவருக்கு வந்து அவமானமாக போயிடுது. நான் ஒன்றும் கோழை இல்லைன்னு உங்களை யார் அப்படிலாம் சொன்னா. அப்புறம் இன்னும் என்ன பண்ணுறா, ஆழமாக போகிறா. என்ன அப்படின்னா, குரல் ஏன் அப்படி கம்மி கிடக்கு, ஒருவேளை காச நோய் வந்துட்டு மாதிரியெல்லாம் கேள்வி பண்ணுற ஒரு ஆசிரியரை. காசை சம்ஹாரி மாத்திரை இருக்கு, கொண்டு வருவான்னு கேட்குறா. அப்போ கொஞ்சம் கூட நாணம் அப்படிங்கிறது, ஏன்னா பெண்களுக்கே அச்சம், நாணம், மடம், பயிர்ப்பு, இந்த 4 குணம் இருக்கணும். இதில் அந்த பெண்ணுக்கு நாணம்ங்கிறதே இல்லை, அச்சமும் இல்லை, மடமும் இல்லை. அது மாதிரியான ஒரு போக்கை அவர் காண்கிறார் இந்த சிறுகதையில். அப்புறம் அப்படியே போகுது. அப்புறம் சில கேள்விகளுக்கு விடை சொல்லுங்க அப்படின்ற. இவர் வந்து நான் சொல்கிறேன், நீ எழுது, கேள்வியை தரேன், நீ பதில் எழுதுன்றாரு. இல்லை நீங்களே எழுதி கொடுங்கன்னு சொல்லி இவரே எழுத வைக்கிறா. அது அவளுடைய ஒரு முரட்டுத்தனத்தை காமிக்குது, ஒரு மரியாதை இல்லாத தன்மையை காமிக்குது. இதெல்லாம் அவர் மனசுக்குள்ளே ஓடுது. கடைசியாக வீட்டுக்கு வர்றாரு. வீட்டுக்கு வந்தோடனே நாற்காலியில் சாயிறாரு. தான் மனைவிட்ட சொல்கிறாரு, சாரதா தண்ணி கொண்டு வாங்குறாரு. அவள் ஓடுறா, பதறி ஓடுறா. ஓடி போய் தண்ணியை கொண்டு வந்து கொடுக்குறா. சாரதா, ஏன் என்னை கண்டா இப்படி பயந்து ஓடி ஒடியற அப்படின்னா, ஒடியலை, பின்ன எதுக்கு இப்படி அப்படின்னா, ஏதோ அப்படி அவளுக்கு சொல்ல தோணலை, சொல்ல தெரியலை, அவ்வளோ இருக்கு. அப்புறம் அந்த புத்தகத்தை இவன் சில புத்தகங்கள்லாம் கொண்டு போகிறான். அதை எடுத்து படம் பார்க்குறா. ஏன்னா அவளுக்கு தான் படிக்க தெரியாத, அதனால படம் பார்க்குறா. இவ்வளவும் படிக்கணுமா அப்படின்னா ஆச்சரியமாக கேட்குறா. இவர் அப்படியே பரிதாபமாக பார்த்துக்கிட்டு இருக்காரு. என்ன அப்படின்னா, ஒரு படித்த பெண், அதுக்கு பண்பாடு இல்லை.
ஒரு படிக்காத பெண் அந்த பெண்ணுக்கு மரியாதையும் பண்பாடும் ரத்தத்திலே ஊறி போயிருக்கு. அப்போ அந்த கலாசாலையில படித்த சமயம் கண்ட கனவுகள் அதெல்லாம் ஒரு ஒரு விதமான ஒரு மாய வலை. எது எதார்த்தம் அப்படின்னா, நடப்பு பின்னாடி வர்றது. இப்போ சாரதா மாதிரியான பெண் வந்தது எதார்த்தம். ஆனா, அவ படிப்பறிவு இல்லையே தவிர, நல்ல பண்பாடு உள்ளவளா, குணவதியா இருக்கா என்று அந்த கதை போது. கடைசியா என்ன அப்படின்னா, இந்த ஹேமநளினி அவ பேரு. நளினாங்கிறது ஹேமநளினி. இந்த வாத்தியார ஏமாற்ற முடியாது. ஏன்னா, அதுக்கப்புறம் மாறிதான். யாரு? இந்த விநாயகம். ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டா இருப்பான் போல இருக்கு. அதனால வாத்தியாரை ஏமாற்ற முடியல. ஜம்பம் சாயாது என்று கண்டு கொண்டாள். காரணம் அவளுக்கு தெரியல. ஏன்னா, அவளுக்கு இது இந்த வீட்ல நடக்கிறதெல்லாம் தெரியாது இல்லையா? அதனால அவளுக்கு தெரியல. அவளுக்கும் கவலை இல்ல. அவ அத பத்தியெல்லாம் கவலைப்படக்கூடிய ஆளா தெரியல. அவ போக்குல எப்படி இருக்கணுமோ அப்படிதான் இருக்கா. அத மாத்த முடியாதுங்கிற மாரி மறைமுகமா சொல்றாரோ என்று தோன்றுது. அப்ப இந்த தோற்றங்கள் எல்லாமே ஒரு வகையான மாய வலை, மாய பின்னல். அந்த மாய வலைக்குள்ள தான் ஒவ்வொரு மனிதனும் சிக்கியிருக்கான். சிக்கி சின்னாபின்னப்பட்டு கவலையடையும் போது மட்டும் தான் மனசு மாறுது. எப்படி சாரதா மேல இவருக்கு ஆரம்பத்தில கொஞ்சம் வெறுப்பு இருந்தது. அவ அழகி தான். ஆனாலும் படிப்பறிவு இல்லைங்கிறது மாரி. நளினா மேல ஒரு விருப்பு இருந்தது. அவ மிகப்பெரிய அறிவாளி அப்படிங்கிற மாரிலாம் யோசிச்சு பார்த்தான். ஆனா எல்லாமே பொய் அப்படிங்கிற மாரி போயிருது. ஒரு மாய தோற்றம் தான் அப்படிங்கிற மாரி புதுமை பித்தன் காண்பிக்கிறார். மிக அற்புதமான கதை. நீங்க நல்லா சொன்னீங்க. நான் கடைசியா வந்தேன். உங்க குரல கேட்டேன். பதட்டம் இல்லாம சொல்லுங்க. ஒண்ணும் பிரச்சனை இல்ல. அது ஆரம்பத்தில அப்படிதான் இருக்கும். மாறிரும். நன்றி, நன்றி அம்மா. வாய்ப்புக்கு நன்றி. மகிழ்ச்சி. தங்கள் பின்னோட்டத்திற்கு நன்றி. நல்லதொரு பின்னோட்டம் வழங்குனீங்க. இந்த கதையை பத்தி சொல்லும்போது எனக்கு ஒரு பழமொழி தான் ஞாபகம் வந்தது. அதாவது நளினா நாயகத்தை நடத்தின விதத்துக்கு அப்புறம் தான் சாரதாவோட அருமையே அவனுக்கு புரியுது. அது வரைக்கும் சாரதா பத்தி சொல்லணும்னா அவர் அழகா சொல்றாரு. இருவர் வாழ்க்கையும் வீணையும் விரலும் விலகி இருப்பது போன்ற தனிப்பட்ட கூட்டு வாழ்க்கையாக இருந்தது. என்ன அருமையான வரிகள். அவங்க இல்லறத்தோட தன்மைய அழகா ஒரே வரியில சொல்லிட்டாரு. இது நம்ம ஊர்ல சொல்லாங்கல்ல, நடந்து போயிட்டு நடந்து வந்தா நம்பூட்டு குழம்பும் நல்லா இருக்கும்னு. அந்த மாதிரி அந்த நளினாவை பார்த்ததுக்கு அப்புறம் தான் சாரதாவோட அருமையே புரியுது அவனுக்கு. அடுத்து விஜிலாம்மா, உங்க பின்னோட்டத்தை கேட்க ரொம்ப ஆசையா இருக்கும். 4-5 நாளாவே உங்க பின்னோட்டம் இலக்கிய மன்றத்துக்கு கிடைக்காம போச்சு. இன்னைக்கு எல்லாத்தையும் ஒட்டு மொத்தமா அந்த ஆசைய தீர்த்து வைங்க. வாருங்கள், பின்னோட்டம் தருக. அனைவருக்கும் வணக்கம். எனக்கும் தினம் இணைப்புல இணையன்னு தான் ஆசை. இந்த 30ஆம் தேதி வரைக்கும் முக்கியமான வேலையில இருக்கிறேன். என்னுடைய அடுத்த சிறுகதை தொகுப்பு முடிக்கக்கூடிய வேலையில இருக்கேன். திருத்தம் நடந்துகிட்டு இருக்குது. அதனால நேரம் ஒதுக்க முடியல. இருந்தாலும் இன்னைக்கு தினம் வாசிச்சிடுறேன் கதை. ஆனா இணைப்புல வர்றதில்ல. இன்னைக்கு இது வாசிச்ச உடனே 2, 3 நாள் வரலையே அப்படின்னு எனக்கே தோணுச்சுது. அதனால வந்துட்டேன். எல்லாருக்கும் வணக்கம். பிரியதர்ஷினி ரொம்ப அருமையா கதை சொன்னாங்க. குரல் வளம் நல்லா இருந்தது. ஆனா எல்லாரும் சொன்ன மாதிரி அவங்களுக்கு ஒரு தயக்கம் இருந்தது. கதையை சொல்றதுக்கு முன்னால ஒரு ரிஹர்சல் ஒண்ணு பார்த்துட்டேன் நான். ஒரு ஒத்திகை. ஏற்ற இறக்கத்தோடு தனியா இனி சொல்லக்கூடியவர்கள் வாசிச்சு பார்த்துட்டு வந்துட்டு சொன்னா நல்லா இருக்கும். என்ன கேட்டா வாசிக்கிறத காட்டிலும் அந்த கதையை உள்வாங்கிட்டு அவங்களுடைய சொந்த மொழியில இயல்பா சொன்னா அது எந்த வட்டார வழக்கா இருந்தாலும் சரி அப்படி சொன்னா இயல்பா இருக்குமோ அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. இந்த கதைக்கு வந்தோம் அப்படின்னு சொன்னோன்னா என்பி நாயகம் அவர் கல்லூரி வாழ்க்கை முடியாது, பள்ளி வாழ்க்கை அவருடைய படிப்பெல்லாம் முடிஞ்சிருது. ரொம்ப ஒரு மாதிரி என்ன படிச்சு முடிச்சாச்சு, எப்ப வெளியே ஓடுவோம் அப்படிங்கிற மாதிரி வராரு. ஒரு பொறுப்பற்ற தன்மையில தான் இருக்கிறாரு. ஆனா வீட்டுக்கு வந்த உடனே என்ன பண்றாங்கன்னா, வேலைக்கு போகணும்னு அப்படி வீட்டுல அந்த காலத்திலே படிச்சு முடிச்ச உடனே வேலைக்கு போ அப்படின்னு ஒரு நிர்பந்தம் பண்ணியிருப்பாங்களா அப்படிங்கிறது ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. 1934ல அவருக்கு அது ஒரு அதிர்ச்சியா இருக்கு. அடுத்து என்னன்னா 2வது கல்யாணம் அப்படின்னு கேக்குறாங்க. இவர்கிட்ட எதுவுமே கேட்கல. ஏதோ அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிடுறாங்க. அவருக்கு வாழ்க்கையில ஒரு அதிருப்தி தான். என்ன அதிருப்தின்னா, அவர் படிக்கிற காலத்துல பாத்தீங்கன்னா, அந்த கலாசாலை அதுல படிக்கும்போது, அவருக்கு ஏனோ தானோன்னு தான் படிச்சாரு. ஆனா தான் ரொம்ப கற்றுத் தெரிந்தவர் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருக்குது. யார பார்க்கும்போதுன்னா, அவர் கல்யாணம் பண்ணியிருக்கிற மனைவியை பார்க்கும்போது. அவரு அதனால அவளுக்கு ஒண்ணுமே தெரியலங்கும்போது, இவருக்கு தான் ஒரு பெரிய ஆளு. நமக்கு ஏற்ற மனைவி இவ இல்ல. அறிவு சார்ந்த விஷயங்களை இவள்கிட்ட பேசுறக்கூடிய அளவுக்கு அங்க எதிராக
ஒரு சம்பாஷணை, ஒரு உரையாடல் நடத்துறதுக்கு ஏற்ற துணை அவ இல்லை அப்படிங்கிறத அவர் நினைச்சிட்டு இருக்கிறாரு. அந்த சமயத்துலதான் அவருக்கு வந்து ஒரு பெரிய இடத்துல இருந்து இந்த மாதிரி என்னுடைய மைத்தினிக்கு பாடம் சொல்லி கொடுக்க வாங்க அப்படின்னு அழைப்பு வருது. உடனே இவர் ரொம்ப பரபரப்பா போறாரு. காரணம் என்னன்னா, இங்க ஒரு ஏமாற்ற நிலை இருக்குது. மனைவியானவள் அழகானவள், ஆனா அவ ரொம்ப பயந்து போயிருக்கா. அவருக்கு போய் சொல்லப்போனா அவர் உள்ளூர ரசிச்சிருக்கலாம். ஏன் அப்படிதான் இருக்கணும் நீனு அப்படிங்கிற மாதிரி கூட இருந்திருக்கலாம். ஆனா இங்க போகும்போது இவ்வளவு பெரிய வீடா, எப்படி இருப்பா, ஏது இருப்பா, அப்போ ஒரு படிச்ச பொண்ணை நம்ம பார்க்க போறோம், அவ கூட பேச போறோம் அப்படின்னு ஒரு பரபரப்பா உள்ள போறாரு. ஆனால் அங்க போன பிறகு பாத்தீங்கன்னா, அவன் நடத்துற விதம் பாத்தீங்கன்னா இவருக்கு ரொம்ப அதிர்ச்சியா இருக்குது. பனித்துளி ஐயா சொன்ன மாதிரிதான், ஒரு வணக்கம் கூட சொல்லல. ரொம்ப யாரோ எப்போ ரொம்ப தெரிஞ்சவங்க மாதிரி வாங்களேன் அப்படின்னு கூப்பிட்டு போறா. அந்த ஆசிரியருக்குரிய ஒரு மரியாதையை கொடுக்காம, ரொம்ப கூச்சப்படாதீங்க அப்படிங்கிறா. தான் இந்த இதுல வந்து இந்தியன் ஹிஸ்டரியில தான் போயிருச்சு அப்படின்னு சொல்லி சிரிச்சுக்கிட்டே சொல்றா. ரொம்ப இயல்பாவும் இருக்கிறா. நீங்க என்ன கோழை மாதிரி இருக்கீங்கங்கிற மாதிரி அவருடைய உள்ள உசுப்பேத்துற மாதிரி இருக்கு. இவருக்கு சுருன்னு இருக்குது. உடனே இல்ல அப்படிலாம் இல்ல அப்படிங்கிறாரு அவரு. அவரு அந்த பெண் நடந்து கொண்ட விதம் அதெல்லாம் பார்த்த பிறகு எப்பவுமே ஆண்களுக்கு எப்படி இருக்கணும்னா, பெண்கள் தன்னை விட எப்பவுமே அப்படித்தானே பாக்குறாங்க. பொண்ணு வந்து பையனை விட கொஞ்சம் குறைச்சு படிச்சிருக்கணும். இப்ப பாருங்க ஐடி ஃபீல்ட்ல வேலை பார்த்தேன்னு சொன்னா சமமா சம்பளம் வாங்கினா கூட ஓகே. அந்த பொண்ணு கூட வாங்கிட்டா அப்படின்னு சொன்னா அவங்களுக்கு கொஞ்சம் ஆண்களுக்கு கொஞ்சம் வலிக்குது. எங்கேயோ ஒரு இடத்துல இடிக்குது. ஒரே கல்வி தான் கற்றிருக்காங்க. ஒரே துறையில தான் வேலை பார்க்குறாங்க. ஆனாலும் அந்த பெண் வந்து அவரை மீறி கொஞ்சம் கூடுதலா வாங்கினா அப்படின்னு சொன்னோம்னா, அவங்களுக்கு உள்ள ஒரு மாரி வலிக்க ஆரம்பிச்சுருது. இவருக்கு அந்த எண்ணம் தான். ஆனா இந்த பெண்ண பார்க்கும் பொழுது, இவரை மீறி அந்த பொண்ணு வந்து பேசும்போது, துடுக்கா பேசும்போது, இவரை எடுத்தெறிஞ்சு பேசும்போது, இவருக்கு மனசுக்கு அப்போ ஒரு மாரி சுருன்னு இருக்குது. அதனால தான் வீட்ல வந்த பிறகு அந்த மனைவி வந்து அப்படி இவ்வளோ அடிபணிஞ்சு நடக்கிறது வந்து அவருக்கு இதமா இருக்கு. அவருக்கு பிடிச்சிருக்கு. இது ஒரு ஆண் ஆதிக்க கதை தான். ஆனா இதுல எனக்கு என்ன சந்தேகம்னா, மாயவலைன்னு ஏன் தலைப்பு வச்சாங்க? அதுதான் எனக்கு ஒரு சந்தேகமா இருக்குது. அ வரும் அ வரும் மற்றவர்கள் வந்து இணைப்பில் இருப்பவர்கள், இந்த என்னுடைய சந்தேகத்தை தீர்த்து வைப்பார்கள் என்று நம்புகிறேன். நன்றி, வணக்கம்மா. நன்றி, நன்றி அம்மா. வரலாற்று பாடம் கற்றுக் கொடுக்க சென்ற ஆசிரியருக்கு வாழ்க்கை பாடத்தை கற்றுக் கொடுத்தால் நளினா. அடுத்து கணேசன் சார், நீங்க பின்னோட்டம் வழங்க வரலாம். வணக்கம்மா, வாழ்க வளமுடன். வணக்கம். வணக்கம் ஐயா. இன்று இன்று புதுமைப்பித்தருடைய கதை வந்து மாயவலை. இந்த மாயவலை வந்து பிரியதர்ஷினி மாணவி அவர்கள் கொஞ்சம் சிறப்பாக பிரபலம் இருந்துச்சு. ஒரு புதுசா வந்து அவங்க வாசிக்கிறது இருந்தா கூட நல்லா வச்சாங்க. அவங்களுக்கு நிறைய எந்த வந்து இருக்குது. அதெல்லாம் சார் நீங்க பேசுறது சரியா கேட்க மாட்டீங்க. சார் நீங்க பேசுறது சரியா கேட்கலங்க சார். கேக்குதுங்களா? இப்ப கேக்குது. சரிங்கம்மா. இவங்களுக்கு என்ன என்னன்னு கேட்டு கேக்குதுமா. அந்த கடையில இருந்தனா அது கொஞ்சம் சரி. அதாவது இந்த மாயவலை புதுமைப்பித்தனுடைய கதையை பொறுத்த மட்டும் இது வந்து ஒரு மனிதன் ஒரு மாணவனுக்கு வந்து என்னென்ன அதாவது குணாதிசயங்கள் இருக்கும் அப்படிங்கறது வந்து சொல்ற மாதிரி முதல்ல சொல்றாங்க. அந்த அவனாவே வந்து இப்படித்தான் இருக்கணும் அப்படித்தான் இருக்கணும்னு சொல்லி ஒரு வலையை பின்னிட அவனுக்குள்ளேயே நினைத்து கொண்டு ஒரு நினைப்புல இருக்கிறதுனாலதான் அதை மாயவலைன்னு வந்து ஆசிரியர் வந்து பேர் வச்சிருப்பாருன்னு நான் நினைக்கிறேன். அது உண்மைதான். மாணவ பருவத்தில் ஒருத்தருக்கு வந்து லட்சியம் லட்சியம் இருக்கும், உற்சாகம் இருக்கும், அதே மாதிரி தவறுகளும் இருக்கும். அதே மாதிரி புதிய எண்ணங்கள் தோன்றினாலும் தவறுகளும் ஆசைகளும் பிரேமைகளும் பிரேமை எல்லாமே இருக்கத்தான் செய்யும். ஆனால் அந்த தவறுகள் செய்வதில் வந்து ஒரு குதூகலம் அப்படின்னு நினைக்கிறேன். ஆனா அவன் பாருங்க வந்து சந்தோஷ பறவையா இருந்தா கூட அவனுக்கு கவலையே பாத்தீங்கன்னா வகுப்பை வந்து சீக்கிரம் முடியணும் அப்படிங்கிற கவலைதான். இதுவுமே வந்து அவனாகவே அவனுக்கு பின்னப்பட்ட ஒரு வலைன்னு அர்த்தம். வகுப்பு வந்து அந்தந்த பீரியட்ல தானே முடியும்.
நினைச்ச நேரத்தெல்லாம் முடிச்சு விட்டுருவாங்களா? ஆனா இவனுக்கு கவலை வந்து எப்ப முடியும் அப்படின்னு சொல்றாங்க. இத வந்து பாத்தீங்கன்னா, அடுத்த ஒரு வரிய பாருங்க. இவ்வளவிற்கும் கீழும் ஆழமாய் பொற்சரடு போல் அப்படிங்க. சரடுங்கிறது வந்து நம்மளுக்கு தெரியும். அது பொற்சரடுன்னா பொண்ணுன்னு வச்சுக்கலாம். அது ஏன் அந்த இடத்துல வந்து உள்ளத்துல லட்சியத்துல சரடுன்னு அவரு குடுத்திருக்கிறாருன்னு தெரியல. எத்தனையோ சரடுகள் இருக்கும். கொஞ்சம் நீளமா இருக்கக்கூடிய ஆ நீண்டு கொண்டே போகக்கூடிய ஒரு தன்மையில் இருக்கும். அந்த லட்சியத்துல மட்டும் பொற்சரடுன்னு அ கதாசிரியர் வந்து எதை வந்து எந்த லட்சியத்த வந்து அவர் இது பண்ணி கொண்டு வராருன்னு தெரியல. இன்னொரு லட்சியமும் அது ஒரு மாய வலை தான். அவன் என்ன நினைக்கிறான் அப்படின்னா, நல்ல அறிவு வளர்ச்சியுடைய பெண்களாக இருக்க வேண்டும். நாகரீக உடை அணிந்து நாகரீகமான பெண்களாக இருக்க வேண்டும். அந்த நாகரீக பெண்களும் அவர்கள் உடைகள் வந்து காதல் தெய்வத்தின் உபகருவிகள்னு நினைச்சுக்கிறான். இப்ப ஒண்ணொண்ணு அவன் நினைக்கிறான். இன்னொன்னு அவன் என்ன நினைக்கிறான்? ஒரு மன்மதன், அதாவது மன்மதன் என்பது காதலுக்கு உரிய கடவுள். அவர் வந்து அவருடைய கணையை தொடுப்பதற்கு முன்பாகவே இவன் வந்து எல்லா நாகரிகமான உடைகள் அணிந்து இப்ப நம்ம பையங்களை பார்ப்போம்ல. கல்லூரி காலங்கள்ல முடிச்சோன்னா நல்ல உடைகள் அணியணும்னு நினைப்பான். டீசெண்டா அணியணும்னு நினைப்பான். அதே மாதிரி பேருந்து நிலையத்திலேயே கோயில் வாசலே எங்கேயாச்சும் வந்து அந்த பெண்களுக்கு ஈடாக உடை அணிந்து இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி அதைத்தான் நாகரிக நாரிமணியை வைத்துக்கொண்டு தொழில ஆரம்பிக்கிறது. அப்ப அவங்களுக்கு இணையாக நம்மளும் இருக்க வேண்டும் என்று எண்ணம் இருக்குது. இது வந்து இந்த லட்சியங்களும் முட்டாள்தனமும் கலாசார காம்பவுண்டுக்குள்ள மட்டும்தான். ஆனா இருந்தா கூட வெளியில வந்தவொடனே பூராமே இந்த லட்சியம் பூரா அடிபட்டு போகுது. அவனுடைய எண்ணங்கள்லாம் அடிபட்டு போகுது. இது வந்து இப்படியே ஓடிக்கிட்டு இருக்கு. அது கடைசியில வந்து ஒரு அதிர்ச்சி வந்து வேலை வடிவத்துல வருது. இன்னொரு அதிர்ச்சி வந்து என்ன வருது அப்படின்னு சொன்னோம்னா, தந்தை வந்து இதுவரைக்கும் குடுத்த பணத்த வந்து நிப்பாட்டுறாரு. அது எல்லார் வீட்லயும் நடக்கக்கூடியது ஒன்றுதான். என்ன இவனா இப்ப ஊதாரியா சுத்திட்டு கிடக்கிறவனுக்கு நான் பணத்த குடுத்து என்ன செய்யறது அப்படின்னு சொல்லிட்டு. சரி இப்போ வழக்கமா பாக்குறாங்கல்ல. ஒரு கால்கட்டு போட்டோம்னா பையன் திரும்பி வந்துருவான்னு சொல்லி கல்யாணத்துக்கும் வழி பண்றாங்க. ஆனா அவனுடைய எண்ணம் பாருங்க. அவன் வந்து அவனுக்குள்ளேயே மனசுக்குள்ள நினைத்தது ஒன்றுதான். அதாவது பொண்ணு நாகரீகமா இருக்கணும், நல்லா இருக்கணும். அப்படிப்பட்ட பொண்ணு அறிவில் வளர்ச்சி அடைந்த தனக்கு ஈடாக அவனாக நினைத்துக் கொண்டு அப்படிப்பட்ட பொண்ணு இருந்தா தான் நமக்கு நல்லது அப்படின்னு நினைக்கிறான். ஆனா இவங்க கல்யாணம் முடிச்சு கொடுக்க பார்த்தா நல்ல அழகிதான். ஆனா சரியான படிப்பு இல்லை. அப்ப அவனுக்கும் அந்த பொண்ணுக்கும் ஒத்து வராத தன்மை இருக்குது. இது வந்து ஒரு ஆணாதிக்க சிந்தனை என்று எடுத்துக்கொண்டா கூட அவன் எண்ணத்தில் ஒரு மாயமாக ஒரு வலையை பின்னி கொண்டு வாழ்ந்து விட்டான் அப்படின்னு தான் சொல்ல வேண்டியிருக்கு. அதுக்கப்புறம் வந்து வாத்தியாருக்கு வந்து டியூஷன் சொல்லி கொடுக்க போது அவனுடைய பையன்கள் வந்து அது ஒரு இயல்பா வந்து ஒரு சில நேரத்துல வந்து இப்படிப்பட்ட வீடு அப்படிப்பட்ட வீடு எப்படி இருப்பாங்களோ எப்படி செய்வாங்களோ என்ன பண்ணுவாங்களோ அப்படின்னுலாம் சொல்லி போற மாதிரிதான் இந்த கதை ஓடிட்டு இருக்கு. இன்னொரு இடத்துல பாத்தீங்கன்னா காசு ஐயா சரியா கேட்கல. அம்மா கேட்கலையாம்மா? இப்பதான் கேக்குது. சரிங்கம்மா சரிங்க. காச சம்ஹாரி அப்படின்னு சொல்லுது அந்த பொண்ணு. அதாவது அந்த காச சம்ஹாரி காசுங்கிறது வந்து இருமல் சம்பந்தப்பட்ட நுரையீரல் சம்பந்தப்பட்ட ஒரு நோய். அந்த நோயை வந்து அழிக்கக்கூடிய அதை நிவர்த்தி செய்யக்கூடிய அந்த மருந்துக்கு பேரு வந்து காச சம்ஹாரின்னு சொல்லி எழுத்தாளர் அத பயன்படுத்துறாரு. இன்னொன்னு அவர் சொல்லும்போது பாரு, இந்த உலகமே வந்து என்னை வெறுத்துருச்சோ அப்படின்னு சொல்லி அது ஒரு எண்ணம். அதுவுமே ஒரு எண்ணம் தான். அது ஒரு மாயமாக அவராக அவருக்குள்ளேயே வலைய பின்னி கொண்டதுதான். அதாவது உலகமே என்னை வெறுத்து போச்சு. என் தந்தையே வந்து அவர் வீட்டுல இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறாரு. இப்படியெல்லாம் சின்ன சின்ன நினைப்புகள் அவரை மீறி இருக்கிறதுனாலதான் அந்த அந்த பொண்ணு எப்படி நளினி வந்து எப்படி பாடம் படிக்கிறதே செய்யுதுன்னு அது ஒரு பயம். அவங்க வீட்டுல எப்படி சொல்லுவாங்களே என்னமோன்ற ஒரு பயம். இப்படியே இருக்கா. கடைசியில என்ன அப்படின்னு சொன்னா, அந்த நளினி பொண்ணு வந்து அவ பரீட்சையில பாஸ்லாம் அப்ப ஏற்பட்ட பொண்ணு வந்து பரீட்சையில வந்து ஃபெயில் ஆகுறது வந்து ஒரு ஒரு சாதாரணமான விஷயம் ஆயிப்போச்சு. ஏன்னா அந்த வந்து அவ வந்து சரியா படிக்கலைங்கிறத வந்து எழுத்தாளர் சுட்டி காட்டுறாரு. ஆனா இவங்க வந்து என்னன்னு சொன்னா பாருங்களேன், வாத்தியார் வந்து டியூஷன் எடுக்க போச்சேன்னா அந்த வாத்தியாரையே நீங்க வந்து எல்லாம் எழுதிருங்க சார். எழுதிட்டீங்கன்னா எனக்கு அதை மட்டும் படிச்சுக்கிடுவேன், மற்றதெல்லாம் படிக்க வேண்டியதில்லை அப்படின்னு சொல்லி ஒரு விளையாட்டுத்தனமாக கேலியாக கிண்டலாக சொல்ற மாதிரி எல்லாம் சொல்லி போறாரு. அப்ப
ஒரு பெண் அப்படின்னு சொல்லும் போது அவ படித்தவள் தான், நம்ம படிச்சவள் நம்ம எல்லாமே நம்ம அப்ப நினைக்கிறோம். அவ ரொம்ப அறிவாளி, படிச்சவ தான், அப்படிப்பட்டவ நினைக்கிறேன். ஆனா அதெல்லாம் சரியில்லையே அப்படின்னு சொல்லி இவருடைய எண்ணங்கள் வந்துருது கடைசியில. அது கடைசியில பாத்தீங்கன்னா தன்னுடைய மனைவி வந்து படிப்பு அவ்வளவா இல்லாவிட்டாலும் எவ்வளவு அன்பாகவும் அனுசரணையாகவும் நம்மளோடு இருக்கின்றார். அப்போ வந்து இக்கரைக்கு அக்கறை பச்சை அப்படி வந்து நினைப்பதெல்லாம் நடந்து விட்டால் தெய்வம் ஏதும் இல்லை, நடந்ததை நினைத்திருந்தால் அமைதி என்றும் இல்லைன்ற மாதிரி எதையுமே நினைச்ச நடந்து கல்யாணம் முடிஞ்சு அதையே நினைச்சுக்கிட்டு கவலைப்படக்கூடாது. அதே மாதிரி நடந்ததை மட்டும் நினைச்சுக்கிட்டே இருந்தாலும் சிக்கல் தான் வரும் அப்படிங்கிற மாதிரி இந்த மாயவலை அது மாயமாக ஒரு வலை அவருக்குள்ளாகவே மனசில் பின்னப்பட்டதுனால இதை மாயவலைங்கிற பேர்ல வச்சு இதை கொண்டு போயிருக்காரு கதாசிரியர். ஒரு சிறப்பான கதை. இதுல வந்து பிரியதர்ஷினி இன்னும் கொஞ்சம் பயிற்சி எடுக்க வேண்டும். அதாவது சொற்களை கையாளுவதற்கு பயிற்சி எடுக்க வேண்டும். அதை வந்து எந்தெந்த இடத்துல நிறுத்தி வாசிக்க வேண்டும், எதை சேர்த்து வாசிக்க வேண்டும் அப்படிங்கறது வந்து கொஞ்சம் பயிற்சி எடுத்தாங்கன்னா இன்னும் சிறப்பாக வருவாங்க. முதல்ல இந்த கதை சொல்றதுக்கு வர்றதுங்கிறதே ஒரு பெரிய ஒரு கலை தான். அது அவர்களுக்கு நம்மளுடைய பாராட்டுகளையும் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்வோம். ஒரு நல்ல கதை தான். அனைவரும் வாழ்வளம். வணக்கம். நல்லதொரு பின்னோட்டம், மகிழ்ச்சி, நன்றி ஐயா. இணையம் பிரச்சனை செய்தாலும் உங்களது கருத்துக்களை தொடர்ந்து வழங்கி பின்னோட்டத்தை நிறைவு செய்துள்ளீர்கள், நன்றி. இந்த கதையில நாயகம் அவன் கனவில் அறிவு வளர்ச்சி அடைந்த பெண்கள் தான் லட்சிய வடிவெடுத்தனர். அதை தவிடு பொடியாக்குறது நளினாவும் சாரதாவும். பொதுவாவே இந்த கல்லூரி காலங்கள்ல கனவு காண்றதெல்லாம் எல்லாருக்கும் உண்டு. எங்க வகுப்புல நான் மட்டும்தான் லேடி, நான் மட்டும்தான் அப்படியே ஒரு ஒரு சைட்ல இருக்க பெஞ்சு ஃபுல்லா அப்படியே ஒதுக்கிடுவாங்க, நான் மட்டும் உட்காந்துருப்பேன். 3 ஆண்டு காலம் பிஎஸ்சி மேக்ஸ். ஒருத்தர் 2 பேர்கிட்ட மட்டும் ஆம் இல்லை அப்படின்ற வார்த்தையை மட்டும் சொல்லியிருப்பேன், பேசுனதே கிடையாது. இன்னைக்கு 40 வருஷம் கழிச்சு எல்லாரும் எல்லாரையும் கண்டுபிடிச்சு 60ஆம் கல்யாணம் போய் எல்லாரும் சேரும் போது ரொம்ப ஒவ்வொருத்தர் தோற்றமே மாறி இருந்துச்சு. 84ல பார்த்த ரேவதிய நான் 2010ல தான் பார்த்தேன். அது வரைக்கும் அவ எங்க இருக்கா என்ன ஆனா எதுவுமே எனக்கு தெரியாது. 2010ல இன்னொரு தோழியோட பொண்ணு கல்யாணத்துக்கு போகும்போதுதான் ரேவதியை பார்த்தேன். படித்தொழி ஐயா சொன்ன மாதிரி இந்த கல்லூரி காலம் எல்லாமே கனா காலங்கள் தான். உங்களுக்கும் அந்த கனாக்கள் இப்போ நிழலாடும். அடுத்து இன்றைய பின்னோட்டத்திற்கு பெருமை சேர்க்க நமது மதிப்பிற்குரிய ஐயா சிவசுப்பிரமணியன் ஐயா அவர்களை பின்னோட்டம் வழங்க வருமாறு அன்புடன் அழைக்கிறேன். அன்பான தோழர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு கதை சொன்ன பிரியதர்ஷினி முதல் அனுபவம் இப்ப எல்லாருக்கும் இப்படித்தான் இருக்கும். நான் அம்மா பிரியதர்ஷினி கேட்கீங்களா, நான் உங்க வயசுல கதை சொன்னோம்னா இதை விட ரொம்ப பயந்து நடுங்கியிருப்பேன். அதுதான் உண்மை. அதுதான் இதை பற்றி நீங்க இனிமே தயக்கம் கொள்ள கூடாது. இன்னும் அடுத்தடுத்து வாய்ப்புகள் ஏற்படுத்தி கொட்டீங்கன்னா போதும், ரொம்ப மிளிர்வீர்கள். உங்களுக்கு பாராட்டுகளும் வாழ்த்துக்களும். நான் இந்த கதை நாயகம் அவன் படிக்கிற காலத்துல தவறு செய்தெல்லாம் சகசம்னே குறிப்பிடுதாரு புதுமைப்பித்தன். நான் எங்க கடைசியில தவறு செஞ்சிருவானோன்னு நினைச்சேன், நல்ல வேளை தப்பிச்சிட்டான். அதாவது நளினா வந்து கல்வியிலும் நாகரிகத்திலும் பூச்சியம் தான். அவ வந்து ஏன் நாயகத்துக்கு வணக்கம் சொல்லல, நளினா ஏன் நாயகத்துக்கு வணக்கம் சொல்லலைன்னா, வணக்கம் சொன்னால் அவங்களுக்கு இடைப்பட்ட இடைவெளி அதிகமாகும். அவ அப்படி விரும்பல, அதை விரும்பல. இடைவெளி இருக்கக்கூடாது, நெருக்கமா பழகணும், அதனாலதான் உங்க வீடு மாதிரி நினைச்சுக்கோங்க அப்படிங்க. அதான் வணக்கம்னு சொல்லல, உங்க வீடு மாதிரி. அதான் அவள் வந்து அவள் போக்கு தனி விதம். அது இன்னொன்னு சொல்லணும்னு நினைக்கேன். கேம நளினா அப்படின்னு இருக்கு அப்படின்னு புதுமைப்பித்தன் குறிப்பிடுதார். எனக்கு பார்க்க காம நளினா அப்படின்னு மாதிரியே தான் தெரியுது. அவள் விரித்த மாய வலையில் நாயகம் விழுந்திருந்தால் அவன் வாழ்க்கை முழுவதும் கவலைதான்.
அந்த வலையில் விழுந்திருந்தா கவலை தான். அதுல இருந்து தப்பிச்சிட்டான், நல்ல வேளை. அது ஒரு இது. ஆனா இந்த சாரதா வந்து நாணத்தோடு இருக்கிறாப் அப்படின்னு சொல்றாப்புல. அத அந்த இவர் எழுதிய காலத்துல அவர் பாரதியார் எழுதினாரா என்ன, எழுதியிருக்க மாட்டாரு. நாணமும் அச்சமும் நாய்களுக்கு வேண்டுமாம் அப்படின்னு. அச்சம் மடம் நாணம் பயிர்ப்பு இந்த 4 குணங்களையும் பெண்கள் விட்டொழிக்கணும் அப்படின்னு பாரதியார் சொல்றாரு. இல்ல அந்த சாரதாவினுடைய களங்கமற்ற பாசம்தான் நாயகத்தை திருத்தி விடுகிறது, அவனுக்கு ஒரு மாற்றத்தை உண்டு பண்ணி விடுகிறது என்று சொல்ல தோன்றுகிறது. பொதுவா அந்த அந்த மாற்றம் தான் நல்லது. எதிர்பார்ப்பு, சுய விருப்பம் இதுகள்லாம் ஆண்களுக்கு தொடருது. இந்த நான் நினைச்ச மாதிரி மனைவி அமையலையே அப்படின்னு ஆண்கள் ரொம்ப காலமா நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. பெண்கள் வந்து அதை அப்படியெல்லாம் நினைக்க மாட்டாங்க. பெண்கள் அந்த எதிர்பார்ப்பு, சுய விருப்பம், தன் விருப்பம் இதுகளுக்கெல்லாம் முற்றுப்புள்ளி வைத்து விடுகிறார்கள். ஆனா ஆண்கள் வந்து எதிர்பார்ப்பு, தன் விருப்பம் இவர்களுக்கு தொடர்புள்ளி வைக்கிறாங்க. தொடர்புள்ளி வைத்தாலும் இவர் நல்ல நேரம், நாயகத்திற்கு நல்ல நேரம், நல்ல வேளை. அந்த சாரதாவினுடைய களங்கமற்ற பாசம் அவனை மாற்றி ஒரு நல்ல மனிதனாக ஆக்கி விடுகிறது. அந்த கேம நளினா வலையில் விழாமல் திருந்தி விடுகிறான் என்று சொல்ல தோன்றுகிறது. அது ரொம்ப நல்ல கதை. ஆண்கள்ல ரொம்ப மோசமானவங்க நிறைய பேர் இருப்பாங்க. பெண்கள்ல இந்த மாதிரி 1-2 கேம நளினா மாதிரி 1-2 பேர் இருப்பாங்க. அதை இவர் புதுமைப்பித்தன் நல்ல அருமையா சுட்டி காட்டி இந்த கதையை எழுதியிருக்கிறார். காலத்திற்கேற்ற கதை. வாய்ப்புக்கு நன்றி, வணக்கம். இன்றைக்கு உங்களது கருத்துக்கள் மிக மிக அருமையாக இருந்தது ஐயா. உங்களோட சிந்தனையும் ரொம்ப வித்தியாசமாகவும் நல்லா இருந்துச்சு. ஹேம நளினாவை நீங்க பேர் வச்சது எனக்கு சிரிப்பே வந்துருச்சு. பொருத்தமான பெயர் தான். நல்ல பின்னோட்டம். அடுத்து இது கதை சொல்லிக்கான நேரம். பிரியதர்ஷினி, இப்போ நீங்க எல்லாரோட பின்னோட்டத்தையும் கேட்டீங்க இல்லையா? உங்களுக்கு வாழ்த்து சொல்லியிருக்காங்க, பாராட்டு சொல்லியிருக்காங்க, இந்த கதை பற்றிய கருத்துக்களை சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் வச்சு நீங்க என்ன சொல்ல நினைக்கிறீங்களோ அதை இப்ப இந்த இலக்கிய பெருமன்றத்துல சொல்லலாம். வாங்க பிரியதர்ஷினி. மேம், நான் நிறைய வந்து வெளியில போய் பேச்சு போட்டியில பேசிதான் மேம் எனக்கு பழக்கம். கதை திடீர்னு சொல்லவே எனக்கு வரல மேம். இப்ப ஒண்ணா சார் நீங்களாம் சொல்லும் போது அதை வச்சு தெரிஞ்சுக்கிறேன் மேம். சரிப்பா, ஒன்னும் இல்ல பிரச்சனை. நீங்க நல்லாதான் சொல்லிட்டு வந்தீங்க. ஆனா இது தடவைன்றனால, இணையத்துலங்கிறதுனால உங்களை அறியாமலே ஒரு பயம் இருக்கும். அது எல்லா உங்க மாதிரி பிள்ளைகளுக்கு இருக்கக்கூடியதுதான். அது தவறே கிடையாது. அடுத்த முறை இந்த பதட்டம் இல்லாம இப்ப கொஞ்சம் தெளிவு கிடைச்சிருக்கு உங்களுக்கு. இன்னொரு முறை கதை சொல்ல வரும்போது பதட்டம் இல்லாம பயப்படாம நீங்க சொல்லலாம். அதுக்கு இது ஒரு வாய்ப்புன்னு வச்சுக்கோங்க. உங்களது நன்றி. அடுத்து நான் வந்து இந்த கதையை வந்து அப்படியே படிச்சுட்டேன் மேம். அது வந்து நான் கதை வடிவுல சொல்லல. அடுத்த டைம் வந்து நான் அதை புரிஞ்சுக்கிட்டு கதையா சொல்றேன் மேம். இன்னொரு வாய்ப்பு நீங்க கேளுங்க. உங்களுக்கு கண்டிப்பா தர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. வந்து உங்களோட திறமைய இங்க வளர்த்துங்க, திறமைய வெளிப்படுத்துங்க, நிறைய சிந்தனைகளை வளர்த்துங்க. இது ஒரு அருமையான தளம், மாணவர்களுக்கான தளம். நிறைய மாணவர்கள் வந்துகிட்டு இருக்கிறது எங்க பெருமன்றத்திற்கு பெருமையை தான் கொடுக்குது. அதனால இன்னும் வாங்க, இதை பயன்படுத்திங்க இந்த இலக்கிய மன்றத்தை. அடுத்து இன்றைய நிகழ்ச்சியில் நிறைவுரையாற்ற நமது மதிப்பிற்குரிய மருத்துவர் ஐயா அவர்களை வணங்கி வரவேற்கிறேன். தோழர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு பிரியதர்ஷினி ஒரு பேச்சு போட்டிகளில் பல பரிசுகளை வென்ற பிரியதர்ஷினி வந்து இன்னைக்கு புதுசா கதை சொல்ல ஆரம்பிச்சிருக்காங்க. முதல் வந்து அப்படிதான் இருக்கும். வாசிக்கிறதுலயும் நல்ல தெளிவான குரலோடு மிக அருமையா வாசிச்சாங்க.
இனிமே போக போக அந்த கதையை உள்வாங்கி அது இன்னும் அடுத்தடுத்த கட்டங்கள்ல அவ உணர்வுகளோடு இன்னும் பிரமாதமாக சொல்ல வாழ்த்துக்கள். அவர் தொடர்ந்து பேச்சு போட்டியில போறாங்கனாலே ஒரு தயக்கம் இதெல்லாம் தாண்டினவங்களா, மேடை பயம் இல்லாதவங்களா, இல்ல கூட்டத்தை பார்த்து பயப்படாதவங்களான ஆளுகளா தான் இருப்பாங்க. அதனால பிரியதர்ஷினி இன்னும் பல வளர்ச்சிகளை அடைந்து பல வெற்றிகளை அடைய வாழ்த்துக்கள். மாயவலை இன்னைக்கு அந்த கதை பல விவாதங்கள் இன்னைக்கு வந்திருக்கு. ஒரு பள்ளியில என்னென்ன நடக்கும் அப்படின்லாம் சொல்ற தவறு, லட்சியங்கள், என்னென்ன இருக்கோ உச்சங்கள் எல்லாம் அந்த கலாசாலைன்றது பள்ளிக்கூடம்ன்ற மாதிரி கூட. அப்ப அது என்ன வருதுன்னா, புதிய எண்ணத்தில் ஒரு ஆர்வம், பிரேமை, புதிய அனுபவங்களின் ஆசை, தவறுகள் என்பவற்றை செய்வதிலே குதாகலம். இது 3 பள்ளிக்கூடத்துல இருக்கும். கல்லூரி பள்ளி மாணவர்கள்ட்ட இருக்கும். ஆனா தைரியம் மட்டும் இல்லைன்னு சொல்லி வரார். அங்க எது அவனுக்கு பிடிக்காத கவலை எது அப்படின்னா, வகுப்பு எப்போ முடியும்ன்றதுதான் கவலை. அதுக்கப்புறம் இவனுடைய லட்சியம் எப்படியா இருக்கு? அறிவு வளர்ச்சி அடைந்த பெண்கள். இவனுடைய மற்றொரு இது என்னது? நாகரிகமான சின்னங்கள் தான் காதலின் உபகரிவுகள். இந்த இது அறிவு வளர்ச்சி அடைந்த பெண்கள், நாகரிக சின்னங்கள் தான் வேணும் அப்படின்றான். மன்மத வேல் அந்த மன்மதன் கூட நாரிமணி அப்படின்னா, நாரினா பெண், மணின்னா உயர்ந்த பெண்களை பக்கத்துல வச்சுதான் அந்த அம்பை விடுவானோ அப்படின்னு இவன் நினைச்சுக்கிட்டு இருக்கான். கனவுகளும் லட்சியங்களும் முட்டாள்தனங்களும் எல்லாம் கலாசாலையில இருக்கு அப்படின்னு சொல்லிடுறாரு. ஆனா வெளியே எப்படி இருக்கு உலகம்? வந்தா அதிர்ச்சியா இருக்கு. இவனுடைய லட்சியத்தை எல்லாம் கீழே தூக்கி விட்டது. தோல்வி என்பதையே அறிந்திராதவர். அது முக்கியமானது. தோல்வி நமக்கு பாடம் சொல்லி கொடுக்கும். தோல்வியவே சந்திக்காதவங்க திடீர் தோல்வியை சந்திக்கும் போது விபரீதமான முடிவுகள் எடுப்பாங்க. அதனால சின்ன சின்ன தோல்விகள் இருக்கணும். அதனாலயே ஒரு ராம்நாட்ல ஒரு டாக்டர் எல்லாம் என் மகன் ஃபர்ஸ்ட் ரேங்கா எடுத்துட்டு வரா, எந்த பரீட்சையும் இதாக மாட்டியா, அப்ப என்னைக்காவது ஒரு நாள் ஃபெயிலியர் ஆனா என்ன செய்யறது, அதனால கொஞ்சம் இவளுக்கு ஏதாவது ஒரு பரீட்சையில நல்லா எடுக்காம மார்க் எடுக்காம இருந்தானா அப்போ ஒரு தோல்வி, நம்ம நல்லா எடுக்கலையேன்னு ஒரு பயம், அதை மேனேஜ் பண்ணக்கூடிய குணம் வந்துரும் அப்படின்லாம் சொல்லுவார். அப்ப தோல்வின்றதே அறிந்திராத ஒரு பருவம் அவன். ஆனா என்ன அதிர்ச்சியா இருக்கு? வேலை அதிர்ச்சியா இருக்கு. தகப்பனார் இதுவரைக்கும் காசு கேட்டா கொடுக்குற தகப்பனார் நீ கொடுக்க மாட்டேன்னு சொல்றாரு. அவர் வீட்டிலேயே வச்சுக்கிட மாட்டேன்னு விரும்புறாரு. வெளியே போன்றாரு. உலகமே தன்னுடைய உயிர் வாழ்றத பிடிக்கலையோ அப்படின்றாரு. அப்படிப்பட்ட இதுல இவங்க அம்மா அப்பா என்ன பண்றாங்க? கல்யாணம் முடிச்சு கொடுத்துடணும்னு நினைக்கிறாங்க. அப்ப சாரதான்னு ஒரு அழகிய குணமான பெண்ணை கல்யாணம் முடிக்கிறாங்க. ஆனா இவன் என்ன நினைக்கிறான்? இவனுடைய லட்சியம் அறிவும் நாகரிகமும். இந்த 2 அவற்றை இல்ல. அப்ப என்ன சொல்றான்? திருமணமே வாழ்க்கையின் தோல்வியாக கருதினான். எனக்கு மிகப்பெரிய இது. அப்ப 2 பேரும் ஒரே வீட்டுல இருக்காங்க. தனித்தனி உலகங்கள்ல வீணையும் விரலும் சேர்ந்தே தான் இருக்கணும். அது பிரிஞ்சிருந்தா எப்படி இருக்குமோ அந்த போல இருக்காங்க. அப்பதான் ஒரு வாய்ப்பு கிடைக்குது. சுந்தரேச பிள்ளைன்னு ஒரு வக்கீல். அவர் எப்படி வக்கீல்ல நிறைய சம்பாதிச்சதுட்டா காசு வர வர குதாகலமும் கூடி போயிடுது. அப்படிப்பட்ட ஒரு குஷி பேர்வழி அவருடைய கொழுந்தியாக்கு சொல்லி கொடுக்கணும். வேலை என்ன? 50 ரூபாய்க்கு வேலை. ஒரு வாத்தியார் வேலை. அப்ப ரொம்ப பயபக்தியோட உள்ள போறான். வேலைக்காரன் பார்த்து இதெல்லாம் சொல்றான். அங்க பார்த்தா இவ கூப்பிடுறான். நளினான் கூப்பிட்ட உடனே என்ன அத்தான் அப்படின்ட்டு வர அக்கா மாப்பிள்ள அவரு. என்ன அத்தான்ட்டு கூப்பிட்டு வெளியே வாரா. அவ எப்படி இருக்கானா? நாகரிக நடை, நாகரிக மூக்கு கண்ணாடி, நெற்றியில் சுருண்டு தவளும் சிறு ரோமச் சுருள், கவலையற்ற மாதிரி கண்கள், கவலை மாதிரியாக கவலையுடன் உடையணிந்த கோலம். இது எப்படின்னு தெரியல. இது புதுமைப்பித்தனோட விவரிப்பு. கவலையற்ற மாதிரியாக கவலையுடன் உடையணிந்த கோலம். இவன் நாயன் ஒரு மனக்கோட்டை பண்ணி வச்சிருந்தானே, அறிவுயா இருக்கணும், நாகரிகமா இருக்கணும். அதே முன்னாடி நின்ன மாதிரி இருந்தது. இவன் அடுத்து உள்ள வாங்கன்னு கூப்பிடுறான். அச்சு சட்டம் போல இருந்தானா. இவனால எதுவுமே வார்த்தையே வரல. அச்சு சட்டம்ன்றது ஃப்ரேம்ன்பாங்க, பிரிண்டிங் ஃப்ரேம். அது மேல கட்டிட்டாங்கன்னா அதுக்கு மேல எதுவுமே வராது. அப்படிப்பட்ட இதுல இவனுக்கு இப்ப வார்த்தைகளே வரல. பிரம்ம பிரியத்தினம் செஞ்சு நான் கோலை இல்லைன்னு சொல்லியிருக்கான். அவ உங்களை யாரு கோலைன்னு சொன்னா? உங்க குரல் இதா இருக்கே, நீங்க ஒரு மாத்திரை வேணா எடுத்து தரவா அப்படின்றாரு. அப்படிங்கும்போது இவனுக்கு இவனுடைய ஜெயக்கொடி கீழே படுத்த பாரு. ஜெயக்கொடின்றது வெற்றி கொடி. அது கீழே புரள்வது மாதிரி இருந்திருக்கு.
ஏன்டா இப்படி ஒரு அலமாரிய பார்த்து சிரிப்பது போல தன்னை பார்த்து சிரிச்சுட்டாலே அப்படின்னு ரொம்ப பெரிய ஆராய்ச்சி எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கான். இப்படி போய்கிட்டு இருக்கப்ப நான் என்ன ஆரம்பிக்கலான்னு கேக்குறான். எனக்கு ஹிஸ்டரி தான் கொஞ்சம் வீக், அரசியல் பொலிட்டிக்கல் இது வீக்கு, நீங்க என்ன ஆரம்பிக்கலான்னு நான் எல்லாம் படிச்சுட்டேன்றாவ. ஒரு வாத்தியார் கேட்கும் போது ஒரு மாணவிட்ட இருந்து ஒரு மாணவன்ட்ட இருந்து அப்ப எதுக்கு இவங்களை கூப்பிட்டாங்க? அப்ப நான் எல்லாம் படிச்சுட்டேன், நீங்க என்ன செய்யணும், இந்த இப்ப உள்ள கொஸ்டின்ல உள்ளதை தாண்டி மித்த கேள்விகள்லாம் நீங்க எழுதித்தாங்க, அதை வச்சு நான் படிச்சுக்கிறேன்டா. இல்ல நான் சொல்ல நீ எழுதுன்றா. இல்ல நான் எனக்கு நிறைய வேலை இருக்கு, நீங்களே எழுதுங்கன்றா. இவனுக்கு அப்படியே அவமானமா இருக்கு. இவன் ஒரு வாத்தியார் வேலைக்குன்னு வந்துட்டு அந்த புள்ள எல்லாம் படிச்சிருக்கேன்னு சொல்லுது, நீங்க எழுதுங்கன்னு சொல்லுதா. பொதுவா மாணவர்கள் தான் எழுதணும். அப்ப நான் சொல்ல நீ எழுதுன்றா. இல்ல நீங்க எழுதித்தாங்க, எனக்கு நிறைய வேலை இருக்குன்னு போயிருது. பிறகு கொஞ்ச நேரம் எழுதி பாக்குறான், 4 பக்கம் எழுதுனே போர் அடிச்சுது. திருப்பி அவளை கூப்பிட்டு நான் சொல்ல எழுதுனா. ஆனா பயங்கரமா நிப்பாட்டுறா, கிண்டல் பண்றா. அப்ப இந்த ஒவ்வொரு கிண்டலும் இவனை கட்டளை சிரிக்கிறா. இடையிட இவன் பேச சிரிக்கிறா. அப்ப ஒவ்வொரு புன்சிரிப்பும் ஒரு கட்டளை மாதிரி இருந்ததுன்றாரு. அப்ப பேசுவதற்கெல்லாம் கிண்டல் சொல்லிக்கிட்டு இருக்கா. அப்ப இவனுக்கு என்னடா இப்படி ஆகி போச்சே அப்படின்னு ஒரு பயங்கரமான இதாயிடுச்சு. அப்பதான் இவன் வெளியே வாரான். வெளியே வர்றப்ப அந்த ஹிஸ்டரி புக்கு, கச்சை தாள்கள், அதோட ஒண்ணு சொல்லுவாரு, எப்பொழுது வெளியேறுவோம் என்ற மனப்பான்மையோட அதையும் கையில பிடிச்சிட்டு வந்தானாம். அப்ப அங்கனக்குள்ள ஒரு கவித்துவ இலக்கிய தன்மையோட ஒரு அழகு உணர்ச்சி. அவன் வெளியே வரும்போது ஒரு ஹிஸ்டரி புக்கு, கொஞ்சம் போல கச்சை தாள், கொத்தா தாளு, அதோட எப்படா இந்த வீட்டுக்கு விட்டு போவோன்ற ஒரு மனசு ஏங்கிக்கிட்டு இருந்தது, அந்த மனசையும் கையில பிடிச்சிட்டு வெளியே வந்தான்றாரு. அப்பதான் இங்க வீட்டுக்கு வரான். வீட்டுக்கு வந்தா சாரதா ரொம்ப அருமையா இது பண்றா. இவ்வளவு அமைதியா இவனுக்கு நாகரிகமும் அறிவும் தான் பெண்களின் லட்சியமா இருந்தது. இவ எப்படி இருக்கா, அழகும் குணவதியுமாக இருக்கிறார். ஆனா இவளை புறந்தள்ளிட்டு போன அவனுக்கு அந்த நாகரிகமும் இது ஒரு மாய வலையாக இருந்தது. ஆனால் அது நிஜத்துல அவன் பக்கத்துல போறப்ப இது அவனுக்கு பிடிக்கல. அதனால இங்க வந்துடுறான். புஸ்தகத்தை கொண்டு பார்த்தோன்னே அவ நம்ம பேசிக்கிட்டு இருக்கான் சாரதா, தண்ணி கொண்டு வான்றான். தண்ணி எனக்கு வீட்லயும் எழுதுறான். எழுதி தண்ணி கொண்டு வான்னு, தண்ணி கொண்டு வந்தோடனே பேசலான்றான். பேசும்போது அவ திருப்பி நீ போ, நான் திருப்பி எழுத வேண்டியது இருக்குடா. அந்த புஸ்தகத்தை பார்த்த உடனே அவளுக்கு ஒரு குழந்தை போன்ற மனசு. அவ படிக்க தெரியாத பொண்ணு. படிக்க தெரியாதவங்க என்ன பண்ணுவாங்க, படம் தான் பார்ப்பாங்க. இவ்வளவு பெரிய புக்கு படிக்கணுமா அப்படின்றது. அப்ப இந்த இடத்துலதான் இவனுக்கு ஒரு காதல் கோட்டை இருக்கும் இடத்தை அறியாது போனாலும், தனது காதல் கோட்டை இருக்கும் இடத்தை அறியாது போனாலும், களங்கமற்ற பாசத்தின் இருப்பிடத்தை கண்டறிந்தார் சொல்றாரு. அதனாலதான் இவனுடைய இதெல்லாம் இதெல்லாம் போகுது. ஒரு பெரிய கோட்டை வச்சிருந்தான். அறிவாகவும் நாகரிகம் தான் ஒரு லட்சிய பெண்ணினுடைய தன்னுடைய லட்சிய பெண்ணுக்கு வேணும்னு நினைச்சிருந்தான். ஆனால் அதெல்லாம் இதாகி இவன் ஒரு களங்கமற்ற பாசம் அது பெருசுன்னு ஒரு முடிவு பண்ற மாதிரி இதுல ஒரு முடிச்சிறாரு. நிறைய மாய வலைகள் இதுல இருக்கு. நீங்க கலாசாலையில இருக்கும்போது உள்ள மாயவலை நிஜத்தில் இல்லை. அப்பா அம்மாக்கள் ரூபா கொடுத்தவங்களை இன்னைக்கு வேலைக்கு போன ஃபோர்ஸ் பண்றாங்க. இவன் எதிர்பார்த்த பெண் இல்லை. ஆனா இவன் எதிர்பார்த்ததும் அது அந்த பெண்ணோடு ஒரு நாள் கூட அவனால இருக்க முடியல. இவனுடைய லட்சிய பெண் தான் அந்த பெண். ஆனால் அவளோடு இவன் ஒரு பாரம்பரியமாக ஆணாதிக்க உணர்வு. ஏன் ஒரு ஆசிரியர் மாணவர்னா எப்படி இருக்கணும்ன்ற ஒரு பாரம்பரியம் இருக்கு. ஆசிரியர் சொல்வதை மாணவர் கேட்கணும். அப்போ ஒரு நவீன உலகத்தில், ஆனால் அவ படிச்சவளா இருக்காளான்னு அவர் ரொம்ப ஒண்ணும் ஸ்பெல்லிங் மிஸ்டேக்கா எழுதுறா. அவ படிச்சிருப்பாளான்னு ஒரு சந்தேகமே வருது இவனுக்கு. ஆனாலும் என்ன பண்றா, ஒரு நாகரிகமா இவனுடைய லட்சிய பெண்ணா இருந்தாலும் கூட அவள் சரியாக படிக்காதவளாக இருக்கிறாள். அவளோடு ஒரு கிண்டல் பண்றா, சிரிக்கிறது ஒரு கட்டளையா இருக்கு. அப்ப இதெல்லாம் அவனுக்கு இவனுடைய லட்சியம் ஒரு மாய வலை போல தெரியுது. அதுல ஒரு நாள் கூட வசிக்க முடியல. பேசாம சாரதா நோக்கி வந்துடுறதுதான் போகுது அந்த கதை. அப்போ உள்ள சூழ்நிலை அம்மா சொன்னாங்க, ஆணாதிக்க கதை அப்படி இருக்கலாம். அப்போ உள்ள ஒரு நபர் அந்த எழுத்தாளரின் பாத்திரம் அந்த சமூகத்தின் நபர். அப்ப ஆனால் இந்த நவீன பெண்கள் எப்படியெல்லாம் இருக்க வாய்ப்பு இருக்குன்றதையும் யோசிச்சு எழுதியிருக்காரு. அதையும் ஒரு உண்மையான படைப்பாகத்தான் இருக்கு அந்த ஹேமநாளினா அப்படின்றதும். அது மிக அருமையான கதை. பிரியதர்ஷினி அவர்களுக்கு வாழ்த்துகள். பின்னூட்டம் வழங்கிய அனைவருக்கும் நிறைவான நிறைவுரை வழங்கிய ஐயா அவர்களுக்கு நன்றி. ஐயா, நாளைய நிகழ்ச்சிகள் நாளைக்கு சொல்லிடுவோம்.
இன்றைய கதை நம் எல்லோருக்கும் ஒரு நிறைவான கதையாக அமைந்துள்ளது. அருமையான விளக்கங்கள், அருமையான கருத்துக்கள், அருமையான பின்னோட்டம், நிறைவான கதையை கேட்ட ஒரு நிறைவில் இன்றைய நிகழ்ச்சிகள் இத்துடன் நிறைவு பெறுகிறது. மீண்டும் நாளை இரவு 8 மணிக்கு புதிய கதையுடன், புதிய கதை சொல்லுடன் மீண்டும் நாம் அனைவரும் ஒன்று கூடுவோம்.